கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசையுடனும் கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களின் ஆலோசனையின்படி திருப்பத்தூர் தேமுதிக மாவட்ட அலுவலகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பூத் கமிட்டி அமைத்தல், BL2 படிவம் அமைத்தல், அணி நிர்வாகிகள் பதவி நியமனமாக சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகள் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தலைமை திருப்பத்தூர் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட கழக துணை செயலாளர் CS சரவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. முன்னிலை மாவட்ட கழக துணை செயலாளர் A பயாஸ் பாஷா, பொதுக்குழு உறுப்பினர் L குணபாலன், கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் P கார்த்திக் செல்வன், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் Y யோகநாத், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் G ஜமால், திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் SJ மதன்ராஜ், திருப்பத்தூர் நகர கழக அவைத்தலைவர் TN அன்பு, கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் K சுதாகர், கந்தளி தெற்கு ஒன்றிய பொருளாளர் P மாது, கந்தளி வடக்கு ஒன்றிய கழக பொருளாளர் P, திருப்பத்தூர் நகர கழக பொருளாளர் அக்பர் பாஷா, சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர் MK ஹரிகிருஷ்ணன், திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் I ஆஞ்சி, திருப்பத்தூர் மாவட்ட கழக துணை செயலாளர் A பயாஸ் பாஷா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் L குணபாலன். இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் ராஜா, கந்தளி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் திருப்பதி, மாவட்ட பிரதிநிதிகள் L மேகநாதன், பழனி, தீட்டமலை, ரமேஷ், கந்தளி தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் C சரஸ்வதி, சிங்காரவேலன், முருகன், நகர கழக துணை செயலாளர் வினோத்குமார், நகர துணை செயலாளர், நகர கழக மாவட்ட பிரதிநிதிகள் செந்தில்குமார், தினேஷ், அப்ரோஸ், அல்லா பகத் அவர்கள், கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், கேப்டன் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் கேப்டன் C ரமேஷ். அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து நிர்வாகிகளும், நகர ஒன்றிய பேரூராட்சி அனைத்து நிர்வாகிகளும் அந்நியாரால் அறிவிக்கப்பட்டவர் அவர்கள் எல்லாருக்குமே கோஆபரேட் பண்ணணும். அதே மாதிரி அவரும் கொஞ்சம் இறங்கி எல்லா நிர்வாகிகளும், ஒரு நிர்வாகி வரமாட்டாங்க அதுக்காக போன் மட்டும் பண்ணின்னு உட்காந்துருக்கூடாது. இது நம்மளுடைய மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் LKS. அதனால எவ்வளவு என்னென்ன பண்ணணும், என்ன எப்படி நீங்க கோஆபரேட் பண்ண என்னன்றதுனாலதான் அவசரமா இது கூட்டம் போடுனது. 5ஆம் தேதி சுதீஷ் அண்ணன் நம்ம வராருங்க. அதுக்குள்ள நான் 4 தொகுதி கூட்டம் போட்டு, அணி நிர்வாகிகள்லாம் கூட்டம் போட்டு, ITவிங்க எல்லாம் கூட்டத்தை போட்டு, எல்லாம் ஒரு கட்டம் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் கையில் நான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த 10 பேர் நம்ம போட்டு ரெடி பண்ணிட்டீங்களா. அடுத்தது பூத் கமிட்டி. பூத் கமிட்டி 267 பூத். இது 267 பூத்துல ஒரு சில பூத்துல 3 பேர் போட சொன்னாங்க. தலைமை 3 பேர் ஃபர்ஸ்ட் போட சொன்னாங்க. இப்ப காலம் ஆக என்ன பண்ணிட்டாங்க, 5 பேர் பண்ணாதான் கண்டிப்பா பூத் வச்சு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. 5 பேர் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா சில பேர் 3 பேர் போட்டது, 4 பேர் போட்டது, 2 பேர் 3 பேர் கம்மியா போடல. இப்ப நம்ம மெத்ததெல்லாம் 5 பேர் போட்டுக்கிறாங்க. அந்த புக்கை நான் தொகுதி பொறுப்பாளர்கிட்ட ஒப்படைக்கிறேன். எல்லாம் ரவுண்ட்ஸ் வருவாரு, அர்ஜென்ட்டா பண்ணி ஆகணும், அதை ஃபில் பண்ணி கொடுத்தாகணும். அது இல்லாம BL2 ஒரு பூத்துக்கு ஒரு ஆளை கண்டிப்பா போட்டணும். அது BL2 எப்படின்னா, ஜமால் நான் என் பஞ்சாயத்து போட்டேன். இந்த BL2ல பாக எண்ணு 8, என் பஞ்சாயத்து பாக எண்ணு 8, 50 திருப்பத்தூர். அதே திருப்பத்தூர் தொகுதியில அதே பாக எண்ணு என் பேரு, அது கீழே என் பேரு, இந்த வரிசை என்ன வரும், அந்த வரிசை என்ன கையெழுத்து, அவங்க செல் நம்பர், என்னுடைய செல் நம்பர் இதுல இங்க இருக்கும். இதை வச்சுக்கின்னு இதை 267 ஜெராக்ஸ் போட்டுக்கணும். அந்த ஒன்றிய செயலருக்கு போயிட்டு நாளைக்கு யோகநாத் ஆபீஸ் போயிரு, ஜமால் ஆபீஸ் போயிரு, கார்த்திக் ஆபீஸ் அந்த பொறுப்பாளர் உட்காந்து எழுதி 2 நாள் கொடுத்தாகணும். கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து, கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம கொடுத்த உடனே அங்க தேர்தல் அதிகாரி வந்துடும். தேர்தல் அதிகாரி போன உடனே தலைமைக்கு அவங்க லிஸ்ட் கொடுத்துருவாங்க. நம்ம பண்ணங்களா பண்ணலன்றது ஆட்டோமேட்டிக்கா 2 நாள் 3 நாள் போயிடும். செல் நம்பர் கலெக்டர் ஆஃபீஸில் செக் பண்றாங்க. என் பேர் பாகேன்னு பூத் எண் போட்டுட்டு, இத பாகேன் பூத் எண் போட்டுட்டு, அடுத்தது பாகேன் பூத் எண் போட்டுட்டு போட்டாங்கன்னாவே என் பேர் வந்துருது கலெக்டர் ஆஃபீஸ்ல. மொத்தமா கம்ப்யூட்டர் நெட்ல டைப் பண்றாங்க. இது 2வது வேலை. இது நகர ஒன்றியத்துக்கு கேப்டன் மன்றம், இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, விவசாய அணி, வர்த்தக அணி. நகரத்துக்கு விவசாய அணி வேணாம். நகரத்துக்கு 6 அணியும், ஒன்றியத்துக்கு 7 அணியும். இதுல 1+2 போட்டுக்காங்க. 1+4 போடுங்க. நாங்களாம் 1+4 போட்டாங்க. 1+2 போடுங்க. ஒரு அணி, 2 துணை செயலாளர்கள், 3 பொறுப்பு. இந்த அணி போட்ட உடனே அடுத்தது புதிய உறுப்பினர் முகாம். நிறைய பேர் பண்ணாங்க. கார்த்திக் பண்ணாரு, யோகநாத் பண்ணாரு. 2வது இந்த பூத் கமிட்டி போட்டு ஃபில் பண்ண உடனே இப்ப அர்ஜென்ட்டா செய்ய வேண்டிய வேலை ஒன்றிய செயலர், நகர செயலருங்க, அணி நிர்வாகிகளும்
அந்த 10 பேர் பாடி நிர்வாகிகளை செலக்ட் பண்ண வேண்டிய உங்க வேலை. தொகுதி பொறுப்பாளர் வந்து என்ன பண்ணுவாரு, பூத் இது வந்து போனாத வந்து சரி பார்க்குவாரு, சரி பார்த்துட்டு BL2 ரெடி பண்ணுவாரு. உங்களுடைய கோஆபரேட் மூலியம் தான் நீங்க கொடுக்குறவங்க தான் அவர் வந்து ரெடி பண்ணுவாரு. நீங்க அதை 4 வேலை செய்யறீங்க. அடுத்தது இது முடிஞ்ச உடனே நம்முடைய மண்டல பொறுப்பாளர் சுதீஷன் வராரு. ஏற்கனவே வந்து திருப்பத்தூருக்கு வந்த மாதிரி பிரம்மாண்டமா ஒரு பேரணி திருப்பத்தூர்ல வச்சு இந்த பூத்து முகவரை வந்து 1008 பூத்து முகவரம் கொண்டு வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆலோசனை கூட்டம் நம்ம திருப்பத்தூர்லயா, ஜோலார்பேட்லயா, வாணியம்பாடிலயா, ஆம்பூர்லயா, அதெல்லாம் நம்ம ஒட்டுமா சேர்ந்து பண்ணலாம். ஒண்ணு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல அந்த 1008 பூத்தை நம்ம கொடுத்தாகணும். நம்ம கொடுத்த பின்னாடிதான் நம்ம கரெக்டா கேறங்க, கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இந்த கட்சியில வந்து நம்ம வந்து கரெக்டா கேறாங்கன்றது வந்து அங்கீகாரம் நம்ம தேர்தல் ஆணைக்கு தெரியும். தேர்தல் ஆணை வந்து அங்க வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வந்து 10 ஸ்டிக்ல ரெட் ஆயிரும், டிக் ஆயிரும். டிக் ஆச்சுன்னா திருப்பத்தூர் கொடுத்துருச்சு அப்படின்றது வந்து நம்ம சொல்லணுன்றதில்ல, அவங்களே சொல்லிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த 10 நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பூத் கமிட்டி BL2 ரெடி பண்ணுங்க. பூத் கமிட்டி BL2 முழுக்க தொகுதி பொறுப்பாளருடைய வேலை, ஒன்றிய செயலர், நகர செயலரோட வேலை. அந்த 10 பேர் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு அந்த அணி நிர்வாகி போட்டு கொடுத்தீங்கன்னா, இதை போட்டு முடிச்சுட்டுங்களாவே சிதி சாரை கூப்பிட்டு வந்து அந்த 1000 பேரை நம்ம ஒப்படைச்சிட்டீங்களாம நம்ம தேர்தல் வேலை முடிஞ்சு போச்சு. இதை தவிர வேற வேலையே கிடையாது நமக்கு. இதுக்கு எல்லாருமே அரி மட்டும் நினைச்சா நடக்காது, ஜமால் மட்டும் நினைச்சா நடக்காது, ஆஞ்சி மட்டும் நினைச்சா நடக்காது. எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஒன்றிய செயலர் நினைக்கணும், எல்லா கிளைக்கு அந்த பாடி நிர்வாகிகள் நினைக்கணும். ஒன்றிய செயலருக்கு ஒரு வேலை இருக்காது, அந்த சொன்ன அடுத்த நிர்வாகி ஒரு அவைத்தலைவரோ பொருளாளரோ அந்த வேலையை போய் கொஞ்சம் செய்யணும். யாருமே செய்யலைனாக்க தயவு செஞ்சு எல்லாமே கஷ்டமா. கொஞ்சம் இறங்கி வேலை செய்யறதுக்கு வழியா பாருங்க. பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லல, அதை சொல்லுங்க, உட்காந்து பேசலாம். பேசி நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு சின்ன கருத்து, நம்ம ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருத்து நான் சொல்லிடுறேன். எனக்கு கீழே இந்த ஒன்றியத்துக்கு கீழே இருக்கிறவங்க அந்த 11 பேருன்னு சொல்றாங்க, அந்த 11 பேருக்கான உண்டான வேலையை மட்டும் தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அந்த 10 பேரை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். அந்த 10 பேர் கீழே இருக்கிறவங்க நீங்க எதுக்குனாக்கா, உங்களை நம்பி ஊராட்சி செயலாளர் இருக்கிறாங்க, அந்த ஊராட்சி செயலாளரை நம்பி கிளை செயலாளர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நாங்க உங்க 10 பேர், அந்த 9 பேரை நாங்க வந்து உங்களை பார்க்கிற பார்வை என்னோட பார்வை. நீங்க வந்து அந்த 10 பேரும் அந்த ஊராட்சி செயலாளர் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்கள நீங்க கரெக்டான ஒரு கட்டுக்கோப்பா வச்சுங்க. ஏன்னா அந்த ஊராட்சி செயலாளர், கிளை செயலாளர் உங்களுக்கு உட்பட்டு தான் நானும் எல்லாம் எந்த தொகுதியிலையும் எந்த ஒரு ஒன்றியத்துக்கும் நான் வரேன்னாக்கா ஒரு பஞ்சாயத்துக்கு உங்களை கூட்டிட்டு தான் நான் போகணும். அந்த இடத்துல ஒரு உறுப்பினர் அட்டை வாங்குறதோ, ஒரு கிளை செயலர் சேர்த்துறதோ, தயவு செஞ்சு அந்த பூத் ஃபார்ம் பண்றதோ, நான் வந்து அந்த இடத்துல நான் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன்னாக்கா நீங்க தான் அந்த இடத்துல 4 பேர் பக்கம் நீங்க பார்க்கணும். அந்த பிரிச்சு விடுற அந்த இடத்துல அந்த ஏரியால நீங்க தான் அந்த கிளை தூர் வாரணும். உங்களுக்கு உண்டான என்ன ஒரு இது வேணுமோ ஒத்துழைப்பு நான் கொடுக்குறேன். அது எந்த விஷயத்த இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். கழக தலைவர் கேப்டன் தெய்வீக ஆசையுடனும் கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியாருடைய ஆணைக்கிணங்க மண்ணின் மைந்தர் கழக பொருளாளர் நம்ம மாவட்டத்தின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் LKS அவருடைய ஆணைக்கிணங்க நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் மரியாதைக்குரிய ஆற்றல் மிக்க அண்ணன் MK ஹரிகிருஷ்ணன் மாவட்ட கழக செயலாளர் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மரியாதைக்குரிய மாவட்ட பொருளாளர் அண்ணன் ஆஞ்சனா அவர்களோ, மாவட்ட கழக துணை செயலாளர் ஆற்றல் மிக்க அண்ணன் பயாஸ் பாஷா அவர்களும் மற்றும் என் மரியாதைக்குரிய நண்பர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் L குணபாலர் அவர்களுக்கும், வந்திருக்கும் ஒன்றியத்துடைய அவைத்தலைவர் அவர்களுக்கும், நகர அவைத்தலைவர் அவர்களுக்கும், ஒன்றியத்துடைய துணை செயலாளர், ஒன்றியத்துடைய மாவட்ட பிரதிநிதி, ஒன்றியத்துடைய மகளிர் அணி செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரத்திலும் கேப்டன் மற்றும் அந்நியார் அறிவிக்கப்பட்ட நான் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருந்தாலும் ஒன்றிய செயலாளர் இருக்கு. அப்படியே ஒரு நகர செயலர் மொத்தம் 5 இருக்கு நம்ம திருப்பத்தூர் தொகுதிக்கு. திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலர் இன்னைக்கு நான் பலமுறை தொலைபேசி தொடர்பு கொண்டோம், குரூப்ல போட்டோம், அவர் வரல. அதே சமயம் அந்த மாவட்ட செயலர் நான் அந்த கோரிக்கை சொல்லியிருக்கிறேன், அவர் பேசுவார் அதை பத்தி. அதே போல நண்பர் வடக்கு ஒன்றிய கலைச்சேர் யோகநாதன் சரி, கிழக்கு ஒன்றிய செயலர் காட்சி செல்வம் இருக்கட்டும், திருப்பத்தூர் நாச்சர் மதன்ராஜா இருக்கட்டும், எந்த நேரத்துல நான் கண்டிப்பா வரேன்.
நானே நேரில் வரேன். மரியாதைக்குரிய தெற்கு ஒன்றிய செயலர் ஜமால் அவர்களும் சரி, நாங்க கண்டிப்பா BL2 2 நாட்களில அவங்களை தொலைபேசி தொடர்பு கொள்ள அவங்களுடைய ஆபீஸ் வரை நானே வந்து நேரே சென்று உட்காந்து அந்த BL2 போட்டு 2-3 நாட்கள் உள்ள மாவட்ட செயலாளரோட சமர்ப்பிக்க என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். அதே சமயம் உறுப்பினர் கார்டு சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த உறுப்பினர் கார்டு சேர்க்கையும் நீங்க கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வரேன். வந்து அந்த உறுப்பினர் கார்டு இடத்துல ஒரு முகாம் மாதிரி ஒன்று போட்டு எல்லாரையும் நம்ம அழைச்சி கூட சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பம் நம்ம செய்யலாம். ஒன்றியச்செயல் பிளஸ் நகரச்செயல் 5 பேருக்கும் நான் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து செய்யறேன். அதே மாதிரி நீங்க 4 ஒன்றியச்செயல் பிளஸ் நகரச்செயல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்பது. நன்றி, வணக்கம்.